ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு தென்றலையும் மெல்ல பேசு சீரியல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பரமா ஆட்டோ ஓட்டுறாருங்க. அதுக்கு முதல் சவாரியா நம்ம இளமதிய கூட்டிட்டு போறாரு. சவாரி முடிஞ்சதும் இளமதி அதுக்கு ரூபா குடுக்குறாங்க. பரமா வந்து வாங்க மறுக்கிறாரு. "என்ன இளமதி, ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நீ முதல் சவாரியா வந்திருக்க. என்கிட்ட போய் பணம் குடுக்குறியா? நியாயமான்னு?" கேட்கிறாரு. "இல்ல பரமா, நீ இப்ப தான் தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க. அதனால முதல் போனி நான் பண்றேன். வாங்கிக்கோன்னு" சொல்றாங்க. குமரேசனும் குமரேசனும் காந்திமதியும் சொல்றாங்க, "வாங்கிக்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாரு. இளமதி குடுக்குற முதல் சவாரிக்கான கிடைச்ச பணத்தையும் வாங்கிக்கிறாரு. நேரா கலாம்மா கிட்ட போய், "அம்மா நான் ஆட்டோ ஓட்ட போறேம்மா. எவ்வளோ கடையில ஏறி இறங்கி பார்த்தா ஒருத்தன் கூட எனக்கு வேலை தர மாட்றாம்மா. அந்த அளவுக்கு வந்து நானு அயோத்தனம் பண்ணியிருக்கேன். இப்பதாம்மா நான் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்றேன். இப்பதாம்மா நான் தப்பு பண்ணலாம் உணர்றேன். நான் எவ்வளோ கேடு கெட்டவனா இருந்தா ஒரு மனுஷன் என்ன பார்த்து பயந்து எல்லாம் ஓடுறாங்க. எனக்கு வேலை குடுக்கலனா கூட பரவாயில்ல. என்ன பார்த்து பயப்படுறாங்கம்மா. அதுவே எனக்கு ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்பேன். அதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி கலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கலாமா என்ன பண்றா, "என்ன இவன் ரொம்ப திருந்திட்டான் போல. இவன விடக்கூடாது, திருந்தக்கூடாது. இவன காலத்துக்கும் நம்ம அடிமையா மட்டத்தடி தானே வச்சுக்கணும்னு" சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த வன்மத்த மனசுக்குள்ளேயே வச்சுட்டு கலாமா என்ன பண்றா, பரமனா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற பரமனுக்கு நயவஞ்சகமா ஒரு போலியான ஆசீர்வாதம் தான் பண்றாங்க. "இல்ல பரமா, நீ எப்படி இருந்தாலும் என்கிட்ட தான் நீ காலத்துக்கு அடிமையா இருக்கணும். உன்ன அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து விடமாட்டேன்னு" சொல்லிட்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. பரமனும் சவாரிக்கு போறாரு. அவருக்கு வந்து நாள் ஃபுல்லா நல்லா சவாரி கிடக்குதுங்க. நாள் ஃபுல்லா பரமனுக்கு நல்லா சவாரி கிடைக்குது. அதுல நல்ல பணமும் சம்பாரிக்கிறாரு. அந்த காசுல வந்து ஒரு ரூ. 250க்கு ஒரு புடவ வாங்கி தராரு இளமதிக்கு. இத வந்து கற்பனையிலேயே அவரு கனவு கண்டுட்டு இருக்காரு. இளமதிக்கு இந்த கலர் நல்லா இருக்குமா? அந்த கலர் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. புடவ எடுத்துட்டு போயிட்டு இளமதிக்கு குடுக்குறாரு. இளமதியும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அந்த புடவையும் எதுவுமே பேசாத வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அதுக்கு பணமும் குடுக்குறாங்க. இத பார்த்தோனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. "என்ன இளமதி, நான் ஆசையா வாங்கிட்டு வந்து குடுக்குறேன். நீ தானே சொன்ன, நீ சுயமா சம்பாரிச்சு வாங்குற காசுல வந்து நான் புடவ வாங்கிப்பேன்ட்டு. இப்ப அது காசு குடுக்குறியே, இது நியாயமான்னு?" கேட்கிறாரு. இருந்தாலும், "இல்ல பரமா, ஒரு நாள் ஃபுல்லா இந்த காசுக்கு நீ எவ்வளோ உழைச்சிருப்பன்னு சொல்லிட்டு எனக்கு தான் தெரியும். அதனால நான் வேணான்னு சொல்லாத. குடுக்குற பணத்த வாங்கிக்கோன்னு" சொல்றாங்க. இளமதியும் இளமதி சொன்ன வார்த்தை கேட்டு பரமனும், "சரி நான் என்னம்மா உன்ன லவ்வரா சொல்லிக்க முடியும்? நான் இருந்தாலும் உன்ன லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ என்ன ஃப்ரெண்டா தான் நெனைக்கிற. சரி ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள என்ன இருக்குன்னு" சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இத பார்த்துட்டு நர்மதாவும், "அண்ணா எனக்கு எதுவும் இல்லையா? இளமதிக்கு மட்டும் வாங்கி தர்றீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "அம்மா தங்கச்சிக்கு இல்ல அதான். அடுத்தது நான் உனக்கு வாங்கி தரேன்டா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு லீலாவதி, "ச்சீ வாய மூடு. அவன்லாம் ஒரு ஆளு. அவன்கிட்ட போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க" அப்படின்ட்டு தன் பொண்ண திட்டுறாங்க. இந்த நேரத்துல நம்ம இளமதிக்கு ஒரு கால் வருதுங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து. பரமன கூட்டிட்டு இளமதியும் போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. பரமன கூப்பிட்டு இளமதியும் ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா போறாங்க. அங்க டாக்டர் சொல்றாரு, "அம்மா நீங்க கும்பிட்ட சாமி வந்து கைவிடல. அந்த அம்மா கமலாம்மா பொழச்சுட்டாங்க" அப்படின்றாங்க. இத கேட்டு சந்தோஷமா அடையறாங்க. நம்ம இளமதி, "ஒரு நிமிஷம் வாங்க உள்ள போலாம் அவங்கள பார்க்கறதுக்குன்றாரு." "நீங்க மட்டும் வாங்க" அப்படின்னு பரம வெளியே இருந்துர்றாரு. இளமதியும் அந்த அம்மாவ போய் பார்க்குறாங்க. டாக்டர் வந்து அந்த கமலா அம்மாவ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. "அம்மா நீங்க சென்னையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. உங்கள வந்து எவ்வளோ வைத்தியம் பார்த்தாங்க. வருஷக்கணக்குல இந்த இளமதின்ற பொண்ணு இவங்க தான் வந்து உன்ன ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ மருத்துவ சேவைலாம் பண்ணியிருக்காங்க. உங்களையும் நல்லபடிக்கா பார்த்துருக்காங்கம்மா" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கமலா அம்மாவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களால எதுவுமே வாய் திறந்து பேச முடியல. "நீங்க பொழைக்கவே மாட்டீங்கன்னு நாங்க நெனச்சோம்மா. ஆனா இந்த இளமதி வந்து விடாமுயற்சியோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த ஊர்ல இருக்க இந்த காஞ்சிபுரம் ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்கள அட்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த இளமதி தாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இளமதி பத்தி கமலா கிட்ட பேசிட்டு இருக்காரு. கமலாவுக்கு இளமதிக்கும் என்ன சம்மந்தம் தெரியல. கமலா வாய் திறந்தா தான் இளமதி வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை நடந்தது எல்லாருக்கும் ஒரு தீர்வு சொல்ல முடியும். இதுல அசோக்கோட கொலை வழக்குல கண்டிப்பா வந்து நம்ப ஒரு சாட்சியாவும் இந்த கமலாம்மா இருந்திருக்கலாம். அசோக்க பத்தி தீவிரமா வந்து பல விஷயம்லாம் நம்ம கலாமா கிட்ட தான் இருக்கு. இது எப்படி இளமதி கிட்ட சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுல மெயின் அக்யூஸ்டா எனக்கு தெரிஞ்சு இதுல மெயின் அக்யூஸ்டா நம்ம பரமன் தான் இருப்பான். அசோகா மரணத்துக்கு வந்து நம்ம பரமனா தான் காரணமா இருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அமைச்சர் பையன் எப்படியோ கலாவோட உதவியால பரமன ஏவி விட்டுருக்கலாம். ஏன்னா அடிதடிக்கு தானே அவன் போவான் பரமன். இந்த அமைச்சர் வந்து கலாக்கு கால் பண்ணி, எனக்கு ஒரு விஷயம் முடிச்சு குடுக்கணும்னு சொல்லியிருக்கலாம். இதனால அவ தன்னோட கையாலான பரமன அனுப்பிச்சிருக்கலாம். இது தெரியும். பரமனுக்கு என்ன தெரிய போகுது? அசோக்கா, இல்ல குமாரா, இல்ல அவனா, இவனா தெரிய போகுது. அவனுக்கு தேவை கலா என்ன சொல்றாளோ, அது செய்ற வேலை தானே பரமனுக்கு. ஒருவேளை அசோக்க வந்து தீர்த்து கட்டுனது நம்ம பரமனாவே இருக்கலாம். இதனால அவனோட லைஃப் கண்டிப்பா ஸ்பாயில் ஆகும்னு தான் நெனைக்கிறேன். இளமதிக்கு எப்படியோ பரம தான் கொன்னான்னு தெரிஞ்சுட்டு, அந்த குற்ற உணர்ச்சியோட
கண்டிப்பா பரம இளமதியிலேருந்து விலகி போயிடுவான். இதுலேருந்து எப்படி மீண்டு 2 பேரும் ஒண்ணு சேருவாங்கன்றாங்க அந்த கதையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.